டே 31 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்ல வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு 200 கிராம்ஸ் வந்து லூஸ் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த ஜீரா வாட்டர் தான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு டே 8 ஆஃப் நோ சுகர் அண்ட் வந்து கேலரி டெஃபிஷியன்ட் டயட். ஸோ அதுக்காக என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் நேத்து வீடியோல காட்டியிருப்பேன். சில நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு. ஸோ அது வந்து இந்த ஓட்ஸ் செய்றதுக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் இன்னைக்கு தான் ஓவர் நைட் ஓட்ஸ் நான் சாப்பிடுறேன். ஸோ இதில வந்து எனக்கு ஓவரால் வந்து 350 கேலோரிஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் கேலோரி அதிகமா இருந்துச்சு. ஸோ இதனால எனக்கு 350 கேலோரிஸ் வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் இன்டேக் பண்ணியிருக்கேன். தென் வந்து லஞ்சுக்கு வந்து சாமையில தக்காளி சாதம் தான் பண்ணேன். லாஸ்ட் வீக் தான் ஒரு 2 டூ 3 டேஸ் பிஃபோர் தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அகைன் அதே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 50 கிராம்ஸ் வந்து சாமை அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில எனக்கு வந்து 300 கிராம்ஸ் வந்து டொமேட்டோ ரைஸ் கிடைச்சது. தென் 135 கிராம்ஸ் வந்து ஆனியன் ரைத்தா இது கூட நான் எடுத்துக்கிட்டேன். இது 2மே செம்ம காம்பினேஷனா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது கூட வந்து 3 டீஸ்பூன் ஆஃப் கோவக்கா கூட்டு அண்ட் 2 பாயில்டு எக் ஒயிட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் லஞ்ச்ல வந்து நான் 5, 10 கேலோரிஸ் வரைக்கும் நான் இன்டேக் பண்ணியிருக்கேன். தென் நான் வந்து ஈவினிங் வாக்கிங் போனேன். கொஞ்சம் ரெயினா தான் இருந்துச்சு. சரி மழை விட்டதுக்கப்புறம் போலான்னு பிளான் பண்ணி போயிருந்தேன். பட் நான் போய் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல அகைன் வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால வாக்கிங் போக முடியல. தென் கொஞ்சம் நாங்க வெளிய போயிருந்தோம். ஸோ அங்கேயே நான் வந்து என்னோட காஃபிய நான் இன்டேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 110 எம்எல் வந்து நான் காஃபி இன்டேக் பண்ணியிருந்தேன் வித்தவுட் சுகர். அதில வந்து எனக்கு 45 கேலோரிஸ் வந்து இன்டேக் பண்ற மாரி ஆயிடுச்சு. தென் ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது மார்னிங் சாப்பிட்டது எல்லாமே. அதனால நான் வந்து டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ்ல 120 கிராம்ஸ் வந்து ஆப்பிள், 60 கிராம்ஸ் வந்து பொமோகிரானேட் அண்ட் 230 கிராம்ஸ் வந்து பப்பாயா. இதெல்லாம் சேர்த்து வெறும் வந்து 200 கேலோரிஸ் தான் நான் இன்டேக் பண்ணியிருந்தேன் டின்னருக்கு. ஓவரால் இன்னைக்கு வந்து 1100 கேலோரிஸ் தான் எடுத்திருக்கேன். புரோட்டீன் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 32 கிராம்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைபர் வந்து 26 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஹேபிட்ஸ்ல வந்து என்னால மழை இருந்தனால என்னால வாக்கிங் போக முடியல. ஏன்னா மழை காலையிலேருந்து இருந்துச்சு. சரி மழை நின்னதுக்கப்புறம் போலான்னு பார்த்தா, நான் போய் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல ரெயின் வந்துடுச்சு. அதனால என்னால வாக்கிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. மத்தபடி எல்லா மத்த ஹேபிட்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் டிக் பண்ணியாச்சு. அண்ட் வெயிட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.